சந்தோஷமா இருக்கு. யாருக்காவது ஹெல்ப் பண்ண பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஷூ, ஷூ. ஓ, நீ போய் உன்னோட லைஃப்ல சந்தோஷமா இரு. ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டு. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதை நான் என் கூடவே வச்சிருக்க முடியாதுல்ல. பாவம் இந்த எலி. எல்லாரும் டாகி, கேட்ஸ், பேர்ட்ஸ் வளர்த்துட்டு இருக்காங்க. யாருமே எலிய வளர்க்கறது இல்ல. ஆனா இன்னில இருந்து இவன் தான் என்னோட பெட்டு. நான் இவனை நல்லா பத்திரமா பாத்துக்குவேன். வச்சு புச்சு குட்டி, புச்சு குட்டி. ஏன் ஓடிட்டு இருக்க ஃப்ரெண்டே? எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா டாய்லெட் போகணும். அதுக்கா இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? உள்ள போணுமா? அப்ப உங்களோட லட்மா தேங்கிட்ட காட்டுங்க. என்னோட லஞ்ச நான் காக்கா கிட்ட கொடுத்துட்டேன். என்ன பார்த்தா அதிகம் இல்லாத மாதிரி தெரியுதா? இங்க பாரு, நாங்க காக்காக்கு சாப்பாடு கொடுத்தது உண்மைதான். நீ நம்புறியோ இல்லையோ? நீ மட்டும் இப்ப இவனை விடலன்னு வை, இவன் இந்த இடத்தையே நாசம் பண்ணிடுவா. அவ்வளவு அர்ஜென்ட். அப்புறம் உன் இஷ்டம். பாக்கெட்ல என்ன இருக்கு? சாக்லேட்டு. சரி விடு. லஞ்சு தான் இல்லைன்னு சொல்லிட்டேன். இது எடுக்குது. என்னது சாக்லேட் அட்டை இது? ஏதோ ஒண்ணு என்ன கடிச்சிடுது. ஏதோ ஒண்ணு என்ன கடிச்சிச்சு. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கை வலிக்குது, கை வலிக்குது. என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? இல்ல சாக்லேட் என்ன கடிச்சிட்டு என்னன்னே தெரியல. என்னது? நான் தான் உங்ககிட்ட சாக்லேட் சாப்பிட கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன்ல. அப்படி கடிக்கிற சாக்லேட் எங்க இருக்கு? எனக்கு கொஞ்சம் காட்டு. அவனுக்கு பாக்கெட்ல தான். என் கையை இந்த சாக்லேட் கடிக்கவே இல்லையே. ஆனா நான் இந்த சாக்லேட்டை கண்டிப்பா கடிச்சிருவேன். இப்ப எங்க பெட்டு எங்க உயிரை காப்பாத்திடுச்சு. இதுக்குதான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு காலம் வரன்னு. நாம தான் கிங்க. என்னோட செல்ல குட்டி, நீ இங்கே உட்காந்துக்கோ. உனக்கு பசிக்குதா? கிளாஸ்ல உட்கார்ந்து சாப்பிடுறியா? அப்படின்னா சார் கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அடி வாங்கி நீ தான் கஷ்டப்பட போற. பேசாம அமைதியாரு. இல்லன்னு வையே, யாரு கஷ்டப்பட போறாங்கன்னு அப்ப உனக்கு நல்லா தெரியும். இப்ப அதையும் பாத்துடலாம். அந்த ரகசியத்தை வெளியில சொல்லிடுறான். சார் உங்க ரெண்டு பேரையும் பிச்சை எடுத்துருவாரு. நீங்க 3 பேரும் எதுக்கு டெஸ்க் மேல நிக்கிறீங்க? நான் உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே. சார், புத்திதேவ் கிட்ட ஒரு எலி இருக்கு. எலிய மாதிரி வந்த பூதம். சார் நீங்களே வந்து பாருங்க சார். மறுபடியும் குடும்பத்துல பண்றியா? சீக்கிரம் வந்து காப்பாத்து. ஏன் சார் டேபிள் மேல நிக்கிறீங்க? சேர் உடைஞ்சிருச்சா? இல்ல எலி, அதை நீ சீக்கிரமா பிடி. ஏய் நில்லு நில்லு. சீக்கிரம் போய் யாரோ காப்பாத்துவாங்க. என்னோட பெட்டு எல்லாரும் மிரட்டி கிளாஸ் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. நீ கவலைப்படாத ஃப்ரெண்டு, நாம போய் அவனை கூட்டிட்டு வந்துடலாம். ஏய் நில்லு நில்லு. யாராவது அதை பிடிங்க. அந்த எலி அதுக்குள்ள எங்க போயிடுச்சு? கல்ல பட்டுச்சு, விட மாட்டேன். என்னோட அழகான குட்டி நண்பன் எங்க போயிட்டான்? புத்தி குட்டி, புத்தி குட்டி. இங்கதான் இருக்கு. ஏபா துபே, எதுக்கு டேபிள் மேல ஏறி நிக்கிற? உனக்கு நான் எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே. இல்ல சார், அது என்னன்னா நம்ம எலி என் கிளாஸையே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு சார். எலியா? அதுவும் நம்ம ஸ்கூலுக்குள்ளயா? இதுதான் அந்த கடித்த சாக்லேட் சார். அதோட எலி சார். யார் கொண்டு வந்தது? வேற யாரு? அந்த 2 சுட்டி பசங்க தான். பத்ரிநாத்தும் புத்திதேவுமா? அவங்க 2 பேரும் கிளாஸுக்கு வரட்டும். அடிச்சு அவங்க தோலை உரிக்கிற பாருங்க. இது என்னோட புத்தி குட்டி இல்ல.
அட இது புஷ்குதாப்பா அந்த எலி எங்க போச்சுன்னு